அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, குப்த பேரரசிலிருந்து முக்கியமான ஒரு 80 வினாக்கள் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசா வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல் வினா பாருங்க. அலகாபாத் தூண் கல்வெட்டு யாருடையது? சமுத்திரகுப்தர். அலகாபாத் தூண் கல்வெட்டு சமுத்திரகுப்தருடையது. அடுத்த வினா பாருங்க. இரண்டாம் சமுத்திரகுப்தரின் கல்வெட்டுகள் எது? உதயகிரி, மதுரா, சாஞ்சி பாறை கல்வெட்டு. இரண்டாம் சந்திரகுப்தரின் கல்வெட்டு உதயகிரி, மதுரா, சாஞ்சி. அடுத்த வினா பாருங்க. பிதாரி தூண் கல்வெட்டு யாருடையது? ஸ்கந்தகுப்தர். பிதாரி தூண் கல்வெட்டு யாருடையதுன்னா ஸ்கந்தகுப்தர். அடுத்தது நீதி சாஸ்திரம் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னா நாரதர். நீதி சாஸ்திரம் என்ற நூலின் ஆசிரியர் நாரதர். அடுத்த வினா. விசாகதத்தரின் நூல்கள் எவை? தேவி சந்திரகுப்தம் மற்றும் முத்திர ராட்சசம். விசாகதத்தரின் நூல்கள் தேவி சந்திரகுப்தம் மற்றும் முத்திர ராட்சசம். அடுத்த வினா பாருங்க. இரண்டாம் சந்திரகுப்தரின் காலத்தில் இந்தியாவிற்கு வருகை புரிந்த சீன பௌத்த துறவி யார்? பாக்யான். இரண்டாம் சந்திரகுப்தரின் காலத்தில் இந்தியாவிற்கு வருகை புரிந்த சீன பௌத்த துறவி யார்னா பாக்யான். அடுத்த வினா பாருங்க. சியுக்கி யாருடைய பயண நூல்? யுவான் சுவாங். சியுக்கி யாருடைய பயண நூல்னா யுவான் சுவாங். எட்டாவது வினா. ஹர்ஷரின் நூல்கள் எவை? ரத்னாவளி, நாகானந்தா மற்றும் பிரியதர்ஷிகா. ஹர்ஷரின் நூல்கள் ரத்னாவளி, நாகானந்தா மற்றும் பிரியதர்ஷிகா. அடுத்த வினா பாருங்க. குப்த அரசவம்சத்தை நிறுவியவர் யார்? ஸ்ரீகுப்தர். குப்த அரசவம்சத்தை நிறுவியவர் ஸ்ரீகுப்தர். அடுத்த வினா பாருங்க. ஸ்ரீகுப்தரின் மகன் யார்? கடோத்கஜர். ஸ்ரீகுப்தரின் மகன் கடோத்கஜர். அடுத்த வினா. ஸ்ரீகுப்தர் மற்றும் அவருடைய மகன் கல்வெட்டுகளில் எவ்வாறு சிறப்பிக்கப்பட்டனர்? மகாராஜா. ஸ்ரீகுப்தரும் அவருடைய மகன் கடோத்கஜரும் எப்படி அழைக்கப்பட்டாங்கன்னா மகாராஜா என அழைக்கப்பட்டனர். அடுத்த வினா பாருங்க. புகழ்பெற்ற வலிமை மிகுந்த லிச்சாவி அரச குடும்பத்தை சேர்ந்த குமாரதேவியை மணந்தவர் யார்? முதலாம் சந்திரகுப்தர். அடுத்த வினா. குப்த அரசவம்சத்தின் தலை சிறந்த அரசர் யார்? சமுத்திரகுப்தர். இவர் யாருன்னா முதலாம் சந்திரகுப்தரோட மகன். அடுத்த வினா பாருங்க. சமுத்திரகுப்தரின் அவைக்கள புலவர் யார்? ஹரிசேனர். ஒரு முக்கியமான வினா. சமுத்திரகுப்தரின் அவைக்கள புலவர் ஹரிசேனர். அடுத்த வினா பாருங்க. ஹரிசேனர் இயற்றிய மெய்கீர்த்தி எது? பிரயாகை மெய்கீர்த்தி. ஹரிசேனர் இயற்றிய மெய்கீர்த்தி பிரயாகை மெய்கீர்த்தி. அடுத்த வினா. பிரயாகை மெய்கீர்த்தி என்பதன் பொருள் என்ன? ஒருவரை பாராட்டி புகழ்வது. மெய்கீர்த்தி என்பதன் பொருள் ஒருவரை பாராட்டி புகழ்வது. அடுத்த வினா பாருங்க. தென்னிந்தியாவில் பல்லவ நாட்டு அரசர் விஷ்ணுகோபனை தோற்கடித்தவர் யார்? சமுத்திரகுப்தர். தென்னிந்தியாவில் பல்லவ நாட்டு அரசர் விஷ்ணுகோபனை தோற்கடித்தவர் யார்னா சமுத்திரகுப்தர். அடுத்த வினா பாருங்க. சமுத்திரகுப்தர் வட இந்தியாவில் எத்தனை அரசுகளை கைப்பற்றினார்? 9 அரசுகளை கைப்பற்றினார். அடுத்தது. தென்னிந்தியாவை சேர்ந்த 12 அரசர்களை தனக்கு கட்டுப்பட்ட சிற்றரசர்களாக்கி அவர்களை கப்பம் கட்ட செய்தவர் சமுத்திரகுப்தர். அடுத்த வினா பாருங்க. சமுத்திரகுப்தர் யாருடைய பக்தர்? விஷ்ணு பக்தர். சமுத்திரகுப்தர் ஒரு விஷ்ணு பக்தர். அடுத்த வினா பாருங்க. குதிரைகளை பலியிடும் வேள்வியை மீண்டும் நடைமுறைப்படுத்தியவர் யார்? சமுத்திரகுப்தர். குதிரைகளை பலியிடும் வேள்வியை மீண்டும் நடைமுறைப்படுத்தியவர் சமுத்திரகுப்தர். 22வது வினா. யாருடைய தங்க நாணயங்களில் வீணை வாசிப்பது போன்ற உருவம் பொறிக்கப்பட்டுள்ளது? சமுத்திரகுப்தரோட நாணயங்களில். அடுத்த வினா பாருங்க. சமுத்திரகுப்தரின் பட்டப்பெயர் என்ன? கவிராஜா. சமுத்திரகுப்தரின் பட்டப்பெயர் கவிராஜா. அடுத்தது. சமுத்திரகுப்தரின் சமகாலத்தவர் யார்? இலங்கை அரசன் ஸ்ரீ மேகவர்மன். சமுத்திரகுப்தரின் சமகாலத்தவர் இலங்கை அரசன் ஸ்ரீ மேகவர்மன். அடுத்தது. சமுத்திரகுப்தரின் மகன் யார்? இரண்டாம் சந்திரகுப்தர். சமுத்திரகுப்தரின் மகன் இரண்டாம் சந்திரகுப்தர். அடுத்த வினா பாருங்க. விக்ரமாதித்யன் என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்பட்டவர் யார்? இரண்டாம் சந்திரகுப்தர். விக்ரமாதித்யன் என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்பட்டவர் இரண்டாம் சந்திரகுப்தர். அடுத்தது. குதிப்பினாருக்கு அருகே உள்ள இரும்பு தூண் யாரால் உருவாக்கப்பட்டது? இரண்டாம் சந்திரகுப்தர். குதிப்பினாருக்கு அருகே உள்ள இரும்பு தூண் யாரால் உருவாக்கப்பட்டதுன்னா இரண்டாம் சந்திரகுப்தர். அதில் முதலாம் சந்திரகுப்தரோட குறிப்புகள் அதில் இருக்கும். அடுத்த வினா பாருங்க. நவரத்தினங்கள் யாருடைய அவையை அலங்கரித்தனர்? இரண்டாம் சந்திரகுப்தர். நவரத்தினங்கள் யாருடைய அவையை அலங்கரித்தர்னா இரண்டாம் சந்திரகுப்தர். 29வது வினா. இரண்டாம் சந்திரகுப்தர் சாக அரசர்களை தோற்கடித்து எந்த பகுதியில் கைப்பற்றினார்? மேற்கு மாநிலத்தையும் குஜராத்தையும். இரண்டாம் சந்திரகுப்தர் சாக அரசர்களை தோற்கடித்து மேற்கு மாநிலத்தையும் குஜராத்தையும் கைப்பற்றினார்.
30வது வினா இரண்டாம் சந்திரகுப்தரின் மகன் யார்? முதலாம் குமாரகுப்தர். இரண்டாம் சந்திரகுப்தரின் மகன் முதலாம் குமாரகுப்தர். அடுத்த வினா நாலந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவர் யார்? குமாரகுப்தர். நாலந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவர் வந்து குமாரகுப்தர். அடுத்த வினா பாருங்க. குப்தர் காலத்து மக்களின் சமூக, பொருளாதார, மத ஒழுக்க நிலைகள் பற்றிய செய்திகளை நமக்கு வழங்குவது எது? பாகியானின் பயண குறிப்பு. 33வது வினா குமாரகுப்தரை தொடர்ந்து அரச பதவி ஏற்றது யாருன்னா ஸ்கந்தகுப்தர். குமாரகுப்தருக்கு அப்புறம் யாருன்னா ஸ்கந்தகுப்தர். அடுத்த வினா யாருடைய காலத்தில் ஹீனர்களின் படையெடுப்பு சந்திக்க நேரிட்டது? ஸ்கந்தகுப்தரோட காலத்தில். அடுத்தது மிக சிறந்த குப்த பேரரசர்களில் கடைசி பேரரசர் யார்? முதலாம் நரசிம்மகுப்தர், அதாவது பாலாதித்யர். நல்லா பாருங்க, மிக சிறந்த குப்த பேரரசர்களில் கடைசி பேரரசர் யாருன்னா முதலாம் நரசிம்மகுப்தர். அவரோட உண்மையான பேர் வந்து பாலாதித்யர். அடுத்தது என்ன பாருங்க, குப்த பேரரசின் அங்கீகரிக்கப்பட்ட கடைசி அரசர் யாருன்னா விஷ்ணுகுப்தர். கடைசி அரசர்னா விஷ்ணுகுப்தர், கடைசி பேரரசர்னா முதலாம் நரசிம்மகுப்தர். அடுத்த என்ன பாருங்க, மிகிரகுலருக்கு கப்பம் கட்டி வந்தவர் யார்? பாலாதித்யர், அதாவது முதலாம் நரசிம்மகுப்தர். அடுத்தது குப்த பேரரசில் தேசம் அல்லது புக்தி என்னும் பிராந்தியங்களை நிர்வகித்தவர் யாருன்னா உபரிக்கா என்னும் ஆளுநர். 39வது வினா பிராந்தியங்கள் எவ்வாறு பிரிக்கப்பட்டன? விஷய என்னும் மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டன. பிராந்தியங்கள் வந்து விஷய என்னும் மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டன. அடுத்தது கிராம அளவில் அதிகாரிகளாக செயல்பட்டவர் யார்? கிராமாதியாக்ஷா. கிராம அளவில் அதிகாரியாக செயல்பட்டவர் வந்து கிராமாதியாக்ஷா. அடுத்தது காலாட்படையின் தளபதி எவ்வாறு அழைக்கப்பட்டார்? பாலாதிகிரிதா. காலாட்படையின் தளபதி பாலாதிகிரிதா. அடுத்தது குதிரைப்படையின் தளபதி எவ்வாறு அழைக்கப்பட்டார்? மகாபாலாதிகிரிதா. காலாட்படை வந்து பாலாதிகிரிதா, குதிரைப்படை வந்து மகாபாலாதிகிரிதா. அடுத்த என்ன பாருங்க, நீதிசாரம் யாருடைய நூல்? காமந்தகர். நீதிசாரம் யாருடைய நூல்னா காமந்தகர். அடுத்தது குப்த வம்ச அரச கருவூலத்தின் முக்கியத்துவத்தையும் வருமானத்திற்கான பல வழிகளையும் குறிப்பிடுவது எதுனா நீதிசாரம் நூல். அடுத்தது குப்தர் காலத்தில் குடியிருப்பதற்கு உகந்த நிலங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? வஸ்தி. குப்தர் காலத்தில் குடியிருப்பதற்கு உகந்த நிலம் வந்து வஸ்தி என அழைக்கப்பட்டன. அடுத்த வினா குப்தர் காலத்தில் தரிசு நிலங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? கிலா. குப்தர் காலத்தில் தரிசு நிலங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டதுன்னா கிலா. அடுத்தது ஓரிடத்தில் நிலையாக இருந்து வணிகம் செய்தவர் யார்? சிரேஸ்தி பிரிவினர். ஓரிடத்தில் நிலையாக இருந்து வணிகம் செய்தவர் யாருன்னா சிரேஸ்தி பிரிவினர். இதே வந்து எருது பூட்டிய வண்டிகளில் பொருட்களை ஏற்றி சென்று வணிகம் செய்தவர் யாருன்னா சார்த்தவாகா. அடுத்த வினா குப்தர் காலத்தில் அதிக வட்டிக்கு கடன் கொடுக்கும் முறை நடைமுறையில் இருந்தது. குப்தர் காலத்தில் வந்து அதிக வட்டிக்கு கடன் கொடுக்கும் முறை நடைமுறையில் இருந்தது. 50வது வினா நாலந்தா பல்கலைக்கழகத்தை அளித்தவர் யார்? பக்தியார் கில்ஜி. நாலந்தா பல்கலைக்கழகத்தை அளித்தவர் யார்னா பக்தியார் கில்ஜி. அடுத்த வினா ஹீனர்களின் தலைவர் யார்? தோரமானர். ஹீனர்களின் தலைவர் தோரமானர். அடுத்த வினா இந்தியாவில் உள்ள மேலை கடற்கரை துறைமுகங்கள் இது? கல்யாண், மங்களூர், மலபார். இந்தியாவில் உள்ள மேலை கடற்கரை துறைமுகம் வந்து கல்யாண், மங்களூர், மலபார். அடுத்த வினா இந்தியாவில் உள்ள கீழே கடற்கரை துறைமுகம் எது? வங்காளத்தில் இருந்த தாமிரலிப்தி. அடுத்த வினா குப்தர்களின் நாணய அமைப்பு முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? சமுத்திரகுப்தர். குப்தர்களின் நாணய அமைப்பு முறையை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா சமுத்திரகுப்தர். அடுத்த வினா குப்தர்களின் பொற்காசுகள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? தினாரா. குப்தர்களின் பொற்காசுகள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? தினாரா. அடுத்தது குப்தர் காலம் எந்த வழி சமூகமாக இருந்தது? தந்தை வழி சமூகம். குப்தர் காலம் வந்து எந்த வழி சமூகம்னா தந்தை வழி சமூகம். 57வது வினா குப்தர் காலத்தில் உடன்கட்டை ஏறும் முறை பின்பற்றப்பட்டது. குப்தர் காலத்தில் உடன்கட்டை ஏறும் முறை பின்பற்றப்பட்டது. 58வது வினா அஸ்வமேத யாகம் என்பது என்ன? குதிரைகளை பலி கொடுத்து செய்யப்படும் வேள்வி. அஸ்வமேத யாகம்னா குதிரைகளை பலி கொடுத்து செய்யும் வேள்வி. அடுத்தது அஸ்வமேத யாகம் செய்த 2 அரசர்கள் யார்? சமுத்திரகுப்தர் மற்றும் குமாரகுப்தர். அஸ்வமேத யாகம் செய்த 2 அரசர்கள் யாருன்னா சமுத்திரகுப்தரும் குமாரகுப்தரும். அடுத்த வினா கட்டுமான கோவில்களை முதலாக கட்டியவர்கள் யார்? குப்தர்கள். கட்டுமான கோவில்களை முதலாக கட்டியவர் யாருன்னா குப்தர்கள். அடுத்த வினா குப்தர் காலத்தில் மிகவும் குறிப்பிடத்தக்க பாறை குடைவரை குகைகள் எது? அஜந்தா, எல்லோரா. இது ரெண்டும் மகாராஷ்டிராவில் இருக்குது. பாக் மத்திய பிரதேசம்,
உதயகிரி ஒடிசா. அடுத்த வினா, புத்தரின் 7.5 அடி உயரமுள்ள உலோக சிற்பம் எங்கு உள்ளது? சுல்தான்கஞ்ச். புத்தரின் 7.5 அடி உயரமுள்ள உலோக சிற்பம் எங்கு உள்ளதுன்னா சுல்தான்கஞ்ச். 63வது வினா, புத்தரின் 18 அடி உயரமுள்ள செப்பு சிலை எங்கு உள்ளது? நாலந்தா. புத்தரின் 18 அடி உயரமுள்ள செப்பு சிலை எங்கே இருக்குன்னா நாலந்தா. 64வது வினா, குப்தர்களின் அலுவல் மொழி எது? சமஸ்கிருதம். குப்தர்களின் அலுவல் மொழி வந்து சமஸ்கிருதம். அடுத்தது, அஷ்டத்தியாயி என்னும் நூலின் ஆசிரியர் யார்? பாணினி. அஷ்டத்தியாயி என்னும் நூலின் ஆசிரியர் பாணினி. அடுத்தது, மகாபாஷ்யம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? பதஞ்சலி. மகாபாஷ்யம் என்ற நூலின் ஆசிரியர் பதஞ்சலி. 67வது வினா, சந்திர வியாக்கரணம் என்ற இலக்கண நூலை எழுதியவர் யார்? சந்திர கோமியா. சந்திர வியாக்கரணம் என்ற இலக்கண நூலை எழுதியவர் வந்து சந்திர கோமியா. அடுத்தது, காளிதாசர் இயற்றிய நாடக நூல்கள் எவை? சாகுந்தலம், மாளவிகாக்னி மித்திரம், விக்ரம ஊர்வசியம், மேகதூதம், ரகுவம்சம், குமாரசம்பவம், ரிதுசம்ஹாரம். அடுத்தது, சூரிய சித்தாந்தா யாருடைய நூல்? ஆரியப்பட்டர். சூரிய சித்தாந்தா ஆரியப்பட்டரோட நூல். அடுத்த வினா பாருங்க, பூமி தனது அச்சில் சுழல்கிறது என்னும் உண்மையை அறிவித்த முதல் இந்திய வானியல் ஆய்வாளர் யார்? ஆரியப்பட்டர். பூமி தனது அச்சில் சுழல்கிறது என்னும் உண்மையை அறிவித்த முதல் இந்திய வானியல் ஆய்வாளர் யாருன்னா ஆரியப்பட்டர். அடுத்தது, மருத்துவத்துறையில் புகழ்பெற்ற அறிஞர் வந்து தன்வந்திரி. மருத்துவத்துறையில் புகழ்பெற்ற அறிஞர் தன்வந்திரி. அடுத்தது, அறுவை சிகிச்சை செயல்முறை பற்றி விளக்கிய முதல் இந்தியர் யார்? சுஸ்ருதர். அறுவை சிகிச்சை செயல்முறையை பற்றி விளக்கிய முதல் இந்தியர் வந்து சுஸ்ருதர். அடுத்த வினா, வர்த்தன அரசம்சத்தை நிறுவியவர் யார்? பிரபாகர வர்த்தனர். வர்த்தன அரசம்சத்தை நிறுவியவர் வந்து பிரபாகர வர்த்தனர். அடுத்த வினா பாருங்க, ஹர்ஷர் தனது தலைநகரை தானேஸ்வரத்திலிருந்து எங்கு மாற்றினார்? கன்னௌசிக்கு. ஹர்ஷர் தனது தலைநகரை தானேஸ்வரத்திலிருந்து கன்னௌசிக்கு மாற்றினார். 75வது வினா, வர்த்தன அரசவம்சத்தின் புகழ்பெற்ற அரசர் யார்? ஹர்ஷவர்த்தனர். வர்த்தன அரசவம்சத்தின் புகழ்பெற்ற அரசர் வந்து ஹர்ஷவர்த்தனர். அடுத்த வினா பாருங்க, ஹர்ஷர் சீன பயணி யுவான் சுவாங்கை முதலாக எங்கு சந்தித்தார்? ராஜ்மஹால், அதாவது ஜார்க்கண்ட் அருகே உள்ள கஜன்கலா என்ற இடத்தில் ஹர்ஷர் வந்து யுவான் சுவாங்கை சந்தித்தார். அடுத்த வினா பாருங்க, ஹர்ஷர் காலத்தில் வசூல் செய்யப்பட்ட வரிகள் எவை? பாகா, ஹிரண்யா, பாலி. ஹர்ஷர் காலத்தில் வசூல் செய்யப்பட்ட வரிகள் வந்து பாகா, ஹிரண்யா, பாலி. 78வது வினா, இந்தியாவில் பௌத்தத்தை பின்பற்றிய கடைசி அரசர் யார்? ஹர்ஷர். இந்தியாவில் பௌத்தத்தை பின்பற்றிய கடைசி அரசர் வந்து ஹர்ஷர். அடுத்தது, உணவுக்காக மிருகங்களை கொல்வதை தடை செய்தவர் யார்? ஹர்ஷர். உணவுக்காக மிருகங்களை கொல்வதை தடை செய்தவர் வந்து ஹர்ஷர். கடைசி வினா பாருங்க, புனித யாத்திரிகளின் இளவரசன் என்று அழைக்கப்பட்டவர் யார்? யுவான் சுவாங். புனித யாத்திரிகளின் இளவரசன் என்று அழைக்கப்பட்டவர் யுவான் சுவாங். நண்பர்களே, இன்னைக்கு நம்ம குப்த பேரரசிலிருந்து முக்கியமாக ஒரு 80 நாட்கள் பார்த்தோம். நன்றி, வணக்கம். நாளை மற்றவர்கள் சந்திப்போம்.